ஒருத்தருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. கால் பண்றது இறந்து போன ஒரு பொண்ணு. அவங்க கால் பண்றாங்கன்னா அப்படின்னா அவங்க உயிரோட இருக்காங்களா? அதான் கிடையாது. பாஸ்ட்ல இருந்து, கடந்த காலத்துல இருந்து கால் பண்றாங்க. சோ இப்படி அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தவங்க இறந்து போனதுக்கு அப்புறமும் திரும்பவும் அவங்க உயிரை காப்பாற்ற முடியும்ன்ற ஒரு நிலைமை வந்தா இந்த நிலைமையில நீங்க என்ன செய்வீங்க? இத பத்தி சொல்ற மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு sci-fi டைம் டிராவல் கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல? எல்லாரும் ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம டோன்ட் லெட் கோன்ற ஒரு sci-fi இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் கதைக்குள்ள தான் போக போறோம். கதையோட ஆரம்பத்துல லாஸ் ஏஞ்சலஸ்ல ஒரு டீனேஜ் பொண்ணு, அவங்க பேரு ஆஷ்லி. அப்படியே அவங்க ரோட் சைட்ல வராங்க. பார்த்தா அவங்கள பிக்கப் பண்ண கார் எதுவும் வரவே இல்லை. ஸோ அதனால உடனே ஆஷ்லி வந்துட்டு அவங்களுடைய அங்கிளுக்கு கால் பண்றாங்க. ஸோ காரை ஓட்டிக்கிட்டு இருக்கிற இவரோட பேர் தான் ஜாக். இவர் ஒரு போலீஸ் டிடெக்டிவ். இவரோட போனு ரிங் அடிக்குது. நம்ம ஆஷ்லி தான் கால் பண்றாங்களே. ஸோ ஆஷ்லியோடைய அங்கிள் இவர் தான். ஸோ இவரும் ஆன் பண்ணி என்னன்னு கேட்கும்போது தான் ஆஷ்லி சொல்றாங்க, இன்னைக்கு அப்பா தான் என்னை பிக்கப் பண்ண வரணும், ஆனா அவர் ஆளையே காணோம், எங்க போனாருன்னு தெரியல, நீங்க கொஞ்சம் என்ன பிக்கப் பண்றீங்களான்னு கேட்க நம்ம ஜாக்கும் உடனே போயிட்டு ஆஷ்லியை பிக்கப் பண்றாரு. அதோட ஆஷ்லியை ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போயிட்டு ஃபுட் எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. நம்ம ஜாக்குக்கு வந்து ஒய்ஃப் குழந்தைங்கன்னு யாருமே கிடையாது. இந்த ஆஷ்லி கூட அவருடைய பிரதரோட பொண்ணு தான். ஆனா தன்னுடைய பொண்ணா இவரு நினைக்கிறாரு. ஆஷ்லியும் அப்பா என்ன பிக்கப் பண்ண வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை அங்கிள், அப்பாவுக்கு என்ன பிடிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். உடனே நம்ம ஜாக்கும் அப்படிலாம் பேசாத ஆஷ்லி, ஏதாவது வேலையில மாட்டிக்கிட்டு இருந்திருப்பான் அப்படின்னு ஆஷ்லிய காம் பண்றாரு இவரு. அடுத்த நாள் ஆகுது. ஜாக் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஆஷ்லி கிட்ட இருந்து கால் வருது. இவரும் வேலை செஞ்சுக்கிட்டே ஆளு கால் அட்டன் பண்ண அந்த அம்மா டிராயிங் வரைஞ்சுக்கிட்டே ஸ்கூல்ல நடந்த விஷயங்கள், வீட்டுல நடந்த விஷயங்கள்னு அங்கிள் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க நம்ம ஜாக்கு வேலை செஞ்சுக்கிட்டேன் இதை மட்டும் தான் சொல்றாரு. என்ன அங்கிள் சும்மா கொட்டிக்கிட்டே இருக்கீங்க, பேச மாட்டீங்களா நீங்க? ஆஷ்லி கோச்சிக்காத, கொஞ்சம் நான் ஒர்க்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லவே, ஒர்க்ல இருந்தா முன்னாடியே சொல்லலாம்ல, நான் எதுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ண போறேன்ட்டு அந்த பொண்ணு காலை கட் பண்றாங்க. ஸோ நம்ம ஜாக்குக்கு வந்து அவருடைய பிரதரோட பொண்ணான ஆஷ்லியை ரொம்ப பிடிக்குமா, அதனால காலை எடுக்காம இருக்க கூட அவருக்கு மனசு கிடையாது. ஆனா அந்த ஆஷ்லி வந்து நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களே காலை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஜாக்கு ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அகைன் திரும்பவும் ஆஷ்லி கிட்ட இருந்து கால் வருது. இன்னைக்கு என்னென்ன புலம்ப போறான்னு தெரியலையே அப்படின்னு கால் அட்டன் பண்ணி கேட்டா அதுல ஆஷ்லி ரொம்ப பதட்டத்துல இருக்காங்க. அங்கிள் நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா, ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த காலும் கட் ஆகுது. இங்க நம்ம ஜாக்குக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வேகமா ஆஷ்லியோடைய வீட்டுக்கு அவரு போக ஆரம்பிக்கிறாரு. போய் பார்த்தா வீடே ரொம்ப அமைதியா இருக்கு. இவரும் வெளியே இருந்து கதவை தட்டுறாரு. உள்ள இருந்து யாரும் வரவே இல்லை. பயந்து போன நம்ம ஜாக்கும் மெதுவா கதவை திறந்து அப்படியே உள்ள போகும்போதுதான் இவர் பிரதருடைய ஒய்ஃப் அவங்க இறந்து போயிருக்காங்க. அதான் ஆஷ்லியோடைய அம்மா. இதை பார்த்த உடனே நம்ம ஜாக்கும் ஏதோ ஒன்று தப்பா நடந்திருக்கு அப்படின்னு கையில கன் எடுத்துக்கிட்டு அப்படியே மெதுவா பொறுமையா போகும்பொழுது இவங்க வீட்டுல ஒரு டாக் வளர்ப்பாங்க போல, அதுவும் இறந்து போய் கிடக்குது. யாரோ ஷூட் பண்ணிருக்காங்க. அப்படியே மெதுவா பெட்ரூம்குள்ள போகும்போதுதான் நம்ம ஜாக்கோடைய பிரதரு அவரும் இறந்து போய் பெட்ல கிடக்குறாரு. அதை பார்த்து அப்படியே ஜாக்குக்கு ஒரு மாதிரி ஆகுது. அதோட அங்க ஒரு பாக்ஸ் நிறைய போதை பொருள் இருக்கு. இதை பார்த்த உடனே நம்ம ஜாக் புரிஞ்சுக்கிறாரு, நம்ம ஜாக்கோட பிரதரு போதை பொருள் பிசினஸ் பண்ணிருக்காரு ஆளு. அதுல வந்த பிரச்சனையில அந்த கேங் ஆளுங்க வீட்டுக்கு வந்து நம்ம ஜாக்கோட பிரதருடைய ஃபேமிலியை மொத்தமா கொன்னுட்டாங்க. ஆனா ஆஷ்லியை மட்டும் காணோம். ஆஷ்லிக்கு எதுவும் ஆகிருக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட அவரு மெதுவா பாத்ரூம்குள்ள போகும்போது தான் பாத் டப்லயே வச்சு ஆஷ்லிய சாகடிச்சிருக்காங்க. ஆஷ்லி இறந்து போயிருக்கிறத பார்த்து அவ்வளவுதான், இவரால எதுவும் பேசக்கூட முடியல. உடனே டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் சொல்ல ஆட்களும் வந்துடுறாங்க. நம்ம ஜாக் தான் ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. ஏன்னா அவருக்குன்னு இருந்த ஒரே ஃபேமிலி இவங்க தான். இவங்களை விட்டா இப்ப சொந்தம்னு சொல்லிக்க ஜாக்குக்கு யாரும் இல்ல. அதனாலேயே மனுஷன் உடஞ்சு போயிடுறாரு. இறந்து போன எல்லாருக்கும் இறுதி மரியாதைய இவரே பண்றாரு. அப்புறம் கார்ல நம்ம ஜாக்கு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட, என் பிரதரோட ஃபேமிலி இறந்து போனதுக்கு நான் தான் காரணம், நான் ஒரு போலீஸ் டிடெக்டிவ், என்னோட பிரதர் இந்த மாதிரி போதைப்பொருள் விஷயம் பண்றான்னு முன்னாடியே நான் கண்டுபிடிச்சிருக்கணும், அப்படி கண்டுபிடிச்சிருந்தா இவங்க உயிரை நான் காப்பாத்திருக்கலாம் அப்படின்னு இவர் பழியெல்லாம் அவர் மேல போட்டுக்கிட்டு கில்ட் ஆகுறாரா. இதை கேட்ட ஃப்ரெண்டும், இங்க பாரு ஜாக், உனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை புரியுதா, அதோட உன் பிரதர் ஃபேமிலியை இந்த அளவுக்கு ஆக்கின அந்த கும்பலை நம்ம சும்மாவே விடக்கூடாது, நீ கவலைப்படாத, நீ நல்லா ரெஸ்ட் எடு, நான் இந்த கேஸை பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம ஜாக்கும் வீட்டுக்கு போயிட்டு ஆளு ரெஸ்ட் எடுப்பாருன்னு பார்த்தா போன்ல ஆஷ்லியோடைய வீடியோவையே பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏன்னா அந்த பொண்ணு டெய்லி ஒரு 5 தடவையாவது நம்ம ஜாக்குக்கு கால் பண்ணி தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கும். நம்ம ஜாக் இப்போ அது எல்லாத்தையும் மிஸ் பண்றாரு. அப்படியே சோகமா போன் எடுத்து ஓரமா வச்சுட்டு அப்படியே கவலையில இருக்கும் பொழுது டக்குன்னு அவருக்கு ஒரு போன் கால் வருது. யாரான்னு பார்த்தா ஆஷ்லி கிட்ட இருந்து. நம்ம ஜாக் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா ஆஷ்லி இறந்து போயிட்டாங்க. அவங்க போன்ல இருந்து கால் வருதுன்னா யாரு பண்றாங்கன்னு ஒன்னும் புரியல. இவர் அட்டன் பண்றதுக்குள்ளேயே
அந்த கால் கட் ஆயிடுது. ஸோ நம்ம ஜாக்கு திரும்ப அவரு கால் பண்ணும்பொழுது அவருக்கு லைன் கிடைக்கவே இல்லை, டிஸ்கனெக்ட் ஆகுது. ஸோ உடனே ஜாக் என்ன பண்றாருன்னா நேரா டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு இறந்து போன என் அண்ணன் பொண்ணு ஆஷ்லியோட போன் இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்ல தானே இருக்குன்னு சொல்லி கேட்க, அது இங்க இல்லையே, எந்த ஒரு எவிடன்ஸையும் நம்ம எடுத்துட்டு வரல, எல்லாம் அங்க வீட்டுல தான் இருக்குன்னு சொல்ல, உடனே இவரும் அந்த ஆஷ்லியோடைய வீட்டுக்கு போறாரு. எங்க இறந்து போயிருப்பாங்க ஆஷ்லி? பாத்ரூம்ல தானே, பாத் டப்ல. அங்கதான் அந்த போன் இருக்கு. ஆஷ்லி இறக்கும் பொழுது தண்ணியில போட்டிருப்பாங்க போல, மொத்தமா டெட் ஆயிடுச்சு அந்த போனு. அப்படின்னா இந்த போன்ல இருந்து கால் பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. அப்ப கால் பண்ணது யாரு அப்படின்னு இவர் குழப்பத்துல இருக்கும் பொழுது அகைன் ஆஷ்லியோடைய நம்பர்ல இருந்தே கால் வருது. ஆனா போன் இங்க ரிப்பேர் ஆகி கிடக்குது. எப்படி அந்த கால் வருது அப்படின்னு நம்ம ஜாக் ஒன்னும் புரியாம அந்த கால் அட்டன் பண்றாரு. ஃபர்ஸ்ட் அந்த போன் கால்ல ஏதோ வித்தியாசமான எலக்ட்ரிக்கல் சவுண்ட் கேக்குது. அதுக்கப்புறமா நம்ம ஜாக் பேசுறதே ரிப்பீட் ஆகுது. ஹலோ 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 அப்படின்னு கேக்குது. அதுக்கப்புறம் தான் ஆஷ்லி பேசுறாங்க. இங்க ஒரு ஷாக் ஆகுறாரு. இறந்து போன ஆஷ்லி எப்படி பேச முடியும் அப்படின்னு, பேசுறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, யாரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு ஆஷ்லி பதில் பேச, இதெல்லாம் உண்மையா இல்ல இது நம்மளுடைய பிரம்மையா அப்படின்னு நம்ம ஜாக்குக்கு புரியல. போன் கால்ல இருக்கிற ஆஷ்லியும் எது என்னவோ, அட்லீஸ்ட் நீங்க இறந்திருக்க மாட்டீங்க நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி காலு கட் ஆகுது. இங்க என்ன நடக்குதுன்னு ஜாக் அப்படியே குழம்பி போறாரு. நைட்டு ஃபுல்லா தூக்கம் வராம பஞ்சிங் பேக ஆளு பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்ப அகைன் ஆஷ்லி கிட்ட இருந்து கால் வருது. சோ இவரும் அட்டென்ட் பண்றாரு. பேசுறது ஆஷ்லி தான். ரொம்ப நார்மலா வழக்கம் போல வளர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜாக்குக்கு புரியல. ஆனா ஆஷ்லி இதை நீ ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டியே. இது ஆல்ரெடி சொல்லிட்டேன் நானா, இப்பதானே சொல்றேன் அங்கிள் அப்படின்னு அந்த பொண்ணும் பேச, நம்ம ஜாக்கும் சரி நீ இப்ப நீ எங்க இருந்து பேசுற? நான் என் வீட்டுல இருந்து தான், பெட்ரூம்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, உடனே ஒரு கார் எடுத்துக்கிட்டு ஆஷ்லியோட வீட்டுக்கு தான் போறாரு. அங்க கொலைலாம் நடந்து போலீஸ் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. உள்ள யாருமே கிடையாது. ஆனா கால்ல பேசுற ஆஷ்லி வந்து நான் வீட்டுல இருந்து தான் பேசுறேன்னு சொல்றாங்க. குழம்பி போன ஜாக்கும் பக்கத்துல கராஜ் இருக்கு. அந்த கராஜ்குள்ள போனா உள்ள ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் இருக்கு. அதை பார்த்துட்டு ஜாக்கும் ஆஷ்லி உண்மையிலேயே நீ வீட்டுல தான் இருக்க அப்படின்னா நேரா வீட்டுக்கு வெளியே இருக்கிற கராஜுக்கு வா. அந்த கராஜ்ல ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் இருக்கும். அதை எடுத்து கராஜ் டோர்ல எக்ஸ் மார்க்க போடு அப்படின்னு அவரு சொல்றாரு. ஆனா நான் ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு ஆஷ்லி போன்ல கேட்க, சும்மா இது ஒரு கேம் வந்து பண்ணு அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இவர் கார்ல போயிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா வீட்டுக்குள்ள இருந்து ஆஷ்லி வெளியே வரவே இல்ல. கராஜி க்ளோஸ் பண்ணபடியே தான் இருக்கு. இது எல்லாமே கற்பனை தான் போல, நம்ம தான் ஏதோ ஒன்று உளறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கராஜ் டோரை திறந்து உள்ள போனா டக்குன்னு அவருக்கு அந்த இடத்துக்கு ஆஷ்லி வந்த மாதிரியே ஒரு உணர்வு மட்டும் வருது. உண்மையிலேயே அவங்க வரல, பட் ஆனா அதை ஃபீல் பண்றாரு அவரு. டக்குன்னு திரும்பி பார்த்தா இவ்வளவு நேரம் கராஜ் டோர்ல எதுவும் எழுதல, ஆனா இப்ப பெரிய எக்ஸ் மார்க் ஒண்ணு இருக்கு. இது கற்பனையா இல்ல உண்மையா அப்படின்னு இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. டக்குன்னு வேகமா வெளியே ஓடி போயிட்டு நியூஸ் பேப்பரை எடுக்கிறாரு. ஜூன் 29ஓட நியூஸ் பேப்பர், அதாவது கொலை நடந்தது ஜூன் 28. இந்த நியூஸ் பேப்பர் வந்து ஒரு நாள் கழிச்சு வந்தது. உடனே போன்ல இருக்கிற ஆஷ்லி கிட்ட, ஆஷ்லி இன்னைக்கு தேதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த பொண்ணும் இன்னைக்கு ஜூன் 25 அங்கிள் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல, இப்பதான் இவருக்கும் எல்லா விஷயமும் தெரிய வருது. ஆக்சுவலா இவர்கிட்ட போன்ல பேசுற ஆஷ்லி வந்து பாஸ்ட்ல ஜூன் 25ல இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கொலை நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி. இவ்வளவு நேரம் அந்த ஷெட்ல எக்ஸ் மார்க் இல்லவே இல்ல. ஆனா இவரு பாஸ்ட்ல இருக்கிற ஆஷ்லி கிட்ட ஸ்ப்ரே பெயிண்ட்ல எக்ஸ் போடுன்னு சொல்ல, அந்த பொண்ணு பாஸ்ட்ல போட்டிருக்காங்க. அதனால ஃபியூச்சர்லயும் அந்த எக்ஸ் மார்க் உருவாகுது. சோ நமக்கும் இப்பதான் பாஸ்ட்ல இருக்கிற அந்த ஆஷ்லியை காட்டுறாங்க. அவங்க ஷெட்டுக்குள்ள தான் இருக்காங்க. ஏன்னா எக்ஸ் மார்க் போட்டாங்கல்ல. அப்படி ஷெட்டுக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம ஜாக் கிட்ட தான் போன் கால்ல இருக்காங்க. அங்கிள் ஜாக், அப்பா வந்து யாரு கூடவோ பேசிக்கிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு பயங்கரமான ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி இருக்காது. எங்க ஃபியூச்சர்ல நம்ம ஜாக்கும் புரிஞ்சுக்கிறாரு, கண்டிப்பா ஆஷ்லியோட அப்பா வந்து அந்த கொலைகாரங்க கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கணுமே. ஏன்னா ஆஷ்லியோட அப்பாவுக்கு ஏதோ ஒரு போதைப் பொருள் கும்பல் கூட கனெக்ஷன் இருந்து அதுல வந்த பிரச்சனையில தான் மொத்தமா போட்டு தள்ளி இருக்காங்களே. உடனே ஜாக்கும் பாஸ்ட்ல இருக்கிற ஆஷ்லி கிட்ட, ஆஷ்லி உங்க அப்பா யார் கூட பேசிக்கிட்டு இருக்காரு, அந்த ஆளுடைய முகத்தை பாரு அப்படின்னு சொல்ல, முகம்லாம் என் கண்ணுக்கு தெரியல அங்கிள், ஆனா அது ஒரு ஸ்போர்ட்ஸ் கார், ஒயிட் கலர், அது மட்டும் எனக்கு தெரியுது. உடனே ஃபியூச்சர்ல இருக்கிற ஜாக் வந்து வேகமா அந்த வீட்டுக்குள்ள போறாரு. எல்லா எவிடன்ஸும் அங்கதான் இருக்கு. அப்போ அவரோட பிரதர், அதாவது ஆஷ்லியோட அப்பாவோட டைரியில இருந்து டாக் டு ஜார்ஜ் அப்படின்ற ஒரு பேரு போட்டிருக்கு. உடனே நம்ம ஜாக்கும் போன் மூலியமா பாஸ்ட்ல இருக்கிற ஆஷ்லி கிட்ட, உனக்கு ஜார்ஜ்னு யாரையாவது தெரியுமா, அவரை பத்தி ஏதாவது தெரிஞ்ச விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்க, இல்ல அங்கிள் ஜாக் எனக்கு அப்படி யாரும் தெரியாது, அதோட அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க, நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்றேன் அப்படின்னு அந்த பொண்ணு காலை கட் பண்ணிடுது. சோ ஆஷ்லிக்கு வந்து நம்ம ஃபியூச்சர்ல இருக்கிற அங்கிள் ஜாக்குக்கு கால் பண்ணிருக்கோம்னு தெரியல. அந்த பொண்ணு நார்மலா தான் நினைக்கிறாங்களே. ஆனா நம்ம ஜாக்குக்கு மட்டும் தான் தெரியும் ஆஷ்லி பாஸ்ட்ல இருந்து கால் பண்றா அப்படின்னு. நம்ம ஜாக்கும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இப்ப இவர் இருக்கிற டைம் லைன்ல எல்லோருமே இறந்து போயிட்டாங்க. ஆனா போன் கால்ல பேசுற ஆஷ்லி வந்து கொலை நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடில இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பாஸ்ட்ல. சோ இந்த போன் கால் மூலியமாவே எப்படியாவது இந்த கொலையை தடுத்துட்டா இதனால டைம் லைனே மாறிடும், இறந்து போனவங்க உயிரோட வந்துருவாங்க. சோ இதுதான் இவரோட பிளான். அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஜாக்கு ஸ்டேஷன்லயும் இந்த
இந்த கேஸ பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. 28ஆம் தேதியில இருந்து ஆஷ்லி கால் பண்ணிருக்கா. கொலை நடந்தது 28. இப்போ ஒரு நாள் போயிடுச்சு, இன்னும் 2 நாள் தான் இருக்குன்னு கேலண்டர்ல எழுதி வச்சிருக்காரு. இத அங்க வந்த ஒரு பெரிய போலீஸ் ஒருத்தர் பாக்குறாரு. என்னது இது 2 நாள் தான் இருக்குன்னு எழுதியிருக்க, அது வந்து கொலை நடக்கிறதுக்கு முன்னாடில இருந்து இப்ப வரைக்கும் என்ன நடந்ததுன்னு ஒரு டைம்லைன் போட்டுக்கிட்டு இருக்கேன், வேற எதுவும் இல்ல அப்படின்னு மழுப்புறாரு. பின்ன அவர்கிட்ட போய் பாஸ்ட்ல இருந்து என் அண்ணன் பொண்ணு கால் பண்றான்னு சொல்ல முடியுமா? யார் நம்புவா? இந்த நேரத்துல பாஸ்ட்ல ஆஷ்லி வந்து நம்ம ஜாக் சொன்னதை கேட்டுட்டு அந்த ஜார்ஜ் யாரு அப்படின்ட்டு அவங்க அப்பாவுடைய சில டீடைல்ஸ், டைரி இது எல்லாத்தையுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கும் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது போல. இங்க ஃபியூச்சர்ல அந்த பெரிய போலீஸ் நம்ம ஜாக்கு செவுத்துல ஒட்டி வச்சிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஜாக்கோடைய பிரதர் டாக் டு ஜார்ஜ்னு சொல்லி எழுதிருப்பார்ல, அதை இவர் பார்த்து என்னது ஜார்ஜா? ஆமா சார், என்னோட பிரதர் வந்து ஸ்டிக்கி நோட்ல இதை எழுதி வச்சிருந்தான், ஜார்ஜ் யாருன்னு கண்டுபிடிக்கணும். இப்பதான் அந்த பெரிய போலீஸும் சொல்றாரு, நீ பெரிய இடத்துல கை வைக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜார்ஜ்ன்றது ஒரு போதை பொருள் பிசினஸ் உடைய ஒரு பயங்கரமான ஆளு. அவன் யாரு எப்படி இருப்பான்னு நம்ம இது வரைக்கும் பார்த்தது இல்ல. ஒரு ஐ விட்னஸ் ஒருத்தன் ஜார்ஜ் இப்படிதான் இருப்பாருன்னு சொல்லி வரைஞ்சி காமிச்சான் அந்த டிராயிங் இதுதான். ஆனா அடுத்த நாளே அவனையும் கொண்டுட்டாங்க. அந்த ஜார்ஜ்ன்றது நம்ம டிபார்ட்மெண்ட் தேடுற ஆளு கிடையாது, நம்ம டிபார்ட்மெண்ட்டே பயந்து நடுங்குற ஒரு ஆளு. சோ அதனால அந்த ஜார்ஜை பத்தி இதுக்கப்புறம் எதுவும் யோசிக்காத, நீ வீட்டுல போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு பெரிய போலீஸ் சொல்ல நம்ம ஜாக்கும் ஓகேன்னு சொல்லி வீட்டுக்கு போறாரு. ஆனா வீட்டுக்கு போயிட்டோம் இந்த கேஸை பத்தி தான் யோசிக்கிறாரு. ஸோ டிபார்ட்மெண்ட்ல இந்த கேஸுக்காக நம்ம ஜாக்குக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஹெல்ப் பண்ற ஒரே ஆளு அவருடைய ஃப்ரெண்டு அந்த பாபின்றவர் தான். அவர்கிட்ட போயிட்டு கொலை நடந்த இடத்துல இருக்கிற எவிடன்ஸ் போட்டோவெல்லாம் காமிச்சு, இங்க ஒரு சரக்கு பாட்டில் இருக்கு பாத்தியா, இதெல்லாம் என் பிரதர் குடிக்கவே மாட்டான், அப்புறம் எப்படி இங்க வந்தது? கொலை பண்ண அந்த கொலைகாரன் என்னோட பிரதர் குடிச்சிட்டு தான் சொந்த குடும்பத்தையே கொன்னுட்டான்ற மாதிரி மொத்தமா மாத்தி வச்சிருக்கான். நம்ம சீக்கிரமா அந்த ஜார்ஜ் யாருன்றத கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு இவர் சொல்ல அந்த ஃப்ரெண்டு போலீஸ் பாபியும், ஆனா அந்த ஜார்ஜ்ன்றவன் யாரு எப்படி இருப்பானே தெரியாது, எப்படி நம்ம ஆரம்பிக்கிறது? ஜாக்கும் அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஆஷ்லி கிட்ட இருந்து கால் வருது. அதாவது பாஸ்ட்ல இருக்கிற ஆஷ்லி கிட்ட இருந்து, சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு தனியா வந்து இவர் பேச ஆரம்பிக்கிறாரு ஆஷ்லி கூட. சோ பாஸ்ட்ல இருக்கிற ஆஷ்லி வந்து டாக வாக்கிங் கூட்டிட்டு போன்ல இவர் கூட தான் பேசிக்கிட்டு இருக்காங்களே, அங்கிள் ஜாக் நீங்க கேட்டீங்களா ஜார்ஜ் யாருன்ட்டு, அப்பா வந்து அந்த ஜார்ஜோடைய அட்ரஸையே எழுதி வச்சிருந்தாரு. ஜாக்கும் சூப்பர் ஆஷ்லி அந்த அட்ரஸ் சொல்ல, எதுக்கு நான் போன்ல சொல்லிக்கிட்டு, இப்போ உங்க வீட்டுக்கு வெளியே தான் நான் இருக்கேனே, உள்ள வரேன் கதவை தரங்க அப்படின்னு சொல்ல இங்க நம்ம ஜாக்கு ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இப்ப போன்ல பேசிக்கிட்டு இருக்கிற ஜாக்கு ஃபியூச்சர்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஆஷ்லி இருக்கிறது பாஸ்ட்லயே ஒரு ஜாக் இருப்பார்ல, அவர் தான் வீட்டுக்குள்ள இருக்காரு. ஆனா அந்த பாஸ்ட் ஜாக்குக்கு நடந்த எந்த விஷயமும் தெரியாது. இப்ப திடீர்னு ஆஷ்லி போயிட்டு நீங்க கேட்ட அட்ரஸ் இதுதான் அப்படின்னு சொன்னா அந்த ஜாக்குக்கு ஒண்ணுமே புரியாது. நான் எப்போ அட்ரஸ் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. இதனால தேவையில்லாம கன்ஃபியூஸ் தான் ஆகும் அப்படின்னு நம்ம ஃபியூச்சர்ல இருக்கிற ஜாக் என்ன சொல்றாருன்னா, ஆஷ்லி இங்க பாரு, இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இப்ப நீ என் வீட்டுக்கு வந்த அப்படின்னா அவ்வளவுதான், எல்லாரும் உஷாராயிடுவாங்க, உன் அப்பாவோட உயிருக்கு ஆபத்து, நான் சொல்றத கேளு, நீ என் வீட்டு பக்கமே வராத, என்ன நேர்ல மீட் பண்ணாத புரியுதா, போன்ல மட்டுமே நம்ம பேசிக்கலாம், நீ ஒழுங்கா வீட்டுக்கு போ அப்படின்னு இவரு சொல்ல, சரி ஓகே அப்ப அந்த அட்ரஸ் நான் உங்களுக்கு போன்லயே சொல்றேன் அப்படின்னு போன்லயே சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போறாங்க. எங்க ஃபியூச்சர்ல நம்ம ஜாக் அந்த அட்ரஸை கேட்டு அப்படியே நேரா அந்த அட்ரஸுக்கு தான் போக ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பா அது கொலைகாரனான அந்த போதைப் பொருள் கும்பலை சேர்ந்த ஜார்ஜோட அட்ரஸ் தான் அப்படின்னு நினைச்சு போறாரு. ஆனா போய் பார்த்தா அந்த வீட்டுல பெரிய லாக் போட்டிருக்காங்க. பேங்க் வந்து ஜப்தி பண்ணிடுச்சு போல அந்த வீட்டையே. இப்ப அந்த வீட்டுல யாருமே வாழல. என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு அப்படியே வெளியே வரும்போது தான் அந்த அட்ரஸ்க்கு நிறைய மெயில்லாம் வந்திருக்கு, லெட்டர்ஸ், அது எல்லாத்தையும் ஒரு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ சடனா ஒரு கார்ல ஒரு கும்பல் வருது, கன்னாலேயே அப்படியே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜாக்கும் வேகமா ஓடி போய் காரு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு. அந்த கும்பலும் அங்க இருந்து போயிடுச்சு. இவர் திரும்ப காருக்கு வரலான்னு பார்க்கும்போது தான் வயித்துல இருந்து ரத்தமா வருது. ஏன்னா அந்த கும்பல் சுட்டதுல ஒரு புல்லட் அவர் வயித்துல பட்டு சரியான ப்ளீடிங் வருது. நம்ம ஜாக்கும் உடனே ஹாஸ்பிடல் போவாருன்னு பார்த்தா ஸ்ட்ரைட்டா ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஜாக்குக்கு ரத்தம் வரத பார்த்து, ஜாக் உனக்கு என்ன ஆச்சு, சீக்கிரமா நம்ம ஹாஸ்பிடல் போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா ஜாக்கு அதெல்லாம் விடுங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்ட்டு ஸ்டேஷன்ல இருக்கிற எவிடன்ஸ் ரூமுக்கு போய் அங்க இறந்து போன இவரோட பிரதரோட வீட்டுல இருந்து அந்த போதைப் பொருள் இருக்கிற பாக்ஸை கண்டுபிடிச்சிருப்பாருல, அந்த பாக்ஸ் அவர் பார்க்கும்போது தான் அத டெலிவரி ஆன டேட் ஒன்னு போட்டிருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது இந்நேரத்துக்கு பாஸ்ட்ல பேசிக்கிட்டு இருக்காங்களே நம்ம ஆஷ்லி, அவங்க வீட்டுக்கெல்லாம் அந்த பாக்ஸ் டெலிவரி ஆயிருக்கும். கட்லுக்கு அடியில தான் அவர் இந்த பாக்ஸை வச்சுக்கிட்டு இருந்தாரு. ஏன்னா ஃபியூச்சர்ல கொலை நடந்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிருப்பாங்க இதை. சோ அகைன் ஆஷ்லி கிட்ட இருந்து கால் வருது. இங்க இருந்து அட்டன் பண்ணாம அப்படியே மெதுவா ரத்தம் சொட்ட சொட்ட வெளியே போக ஆரம்பிக்கிறாரு. இவரால் நடக்க முடியல, அப்படியே கீழே விழுந்துடுறாரு. படுத்துக்கிட்டே ஆஷ்லி கிட்ட, ஆஷ்லி சீக்கிரமா நீ 911க்கு கால் பண்ணு, உங்க வீட்டுல உங்க அப்பாவுடைய பெட்டுக்கு கீழே ஒரு பாக்ஸ் ஒன்னு இருக்கு, அது ஃபுல்லாவே போதை பொருள் தான், இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லு.
அப்படின்னு அவரு சொல்ல காலும் கட் ஆயிடுது. ஜாக்கு மயக்கமான நிலைமைக்கு போறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் வேகமா ஜாக்க ஹாஸ்பிடல்ல சேர்க்கறதுக்காக கார்ல போட்டு கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. எங்க பாஸ்ல ஆஷ்லி இருக்காங்கல்ல, அவங்க ஒன்னும் புரியல ஏன் அங்கிள் ஜாக் இப்படி பேசுறாருன்ட்டு. சரி நேர்லயே போவோம் அப்படின்னு பாஸ்ட்ல இருக்கிற நம்ம ஜாக்க போய் பாக்குறாங்க. அவரும் கதவை திறக்கிறாரு. என்ன ஆஷ்லி, என்ன விஷயம்? இல்ல எதுக்கு அந்த மாதிரி சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன்? சும்மா விளையாடாதீங்க அங்கிள், இது ஒன்னும் சாதாரண சிம்பிளான விஷயம் கிடையாது, இதனால எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வரும்னு தெரியும்ல. ஏ ஆஷ்லி, நான் என்ன சொன்னேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒன்னும் புரியல. ஓ அப்படின்னா இதுவும் விளையாட்டா? இதெல்லாம் விளையாடுற விஷயம் இல்ல அங்கிள், நீங்க பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல அப்படின்னு ஆஷ்லி கோச்சிக்கிட்டு அங்க இருந்து போறாங்க. பாஸ்ட்ல இருக்கிற ஜாக்குக்கு எதுக்கு இவ வந்தா, என்ன பேசுறா, எதுக்கு கோச்சிக்கிட்டு போறா ஒன்னும் புரியல அவருக்கு. அதுக்கப்புறம் ஆஷ்லி வீட்டுக்கு வர பெட்ரூம்ல ஆஷ்லியோடைய அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க. அப்ப கட்லுக்கு அடியில ஒரு பாக்ஸ் ஒன்னு இருக்கிறத இந்த பொண்ணு பாக்குறாங்க. சோ இப்பதான் ஆஷ்லிக்கும் புரிய வருது, ஒருவேளை அங்கிள் சொன்ன மாதிரியே அந்த பாக்ஸ்குள்ள போதைப்பொருள் இருக்கலாமோ அப்படின்னு தோணுது. டக்குன்னு அப்படியே வெளியே வந்து 911க்கு கால் பண்ணி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கனெக்ட் பண்ண சொல்லி நடந்த விஷயத்தை இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உண்மையான டைம் லைன்ல வந்து நம்ம ஆஷ்லி இந்த மாதிரி போலீஸுக்கு கால் பண்ணிருக்கவே மாட்டாங்க. ஆனா இப்ப ஃபியூச்சர்ல இருக்கிற நம்ம ஜாக் சொன்னதை கேட்டு இப்போ ஒரு காலை பண்றாங்களா, இதனால டைம் லைன் சேஞ்ச் ஆகுது. ஃபியூச்சர்ல நம்ம ஜாக் வயித்துல குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு கார்ல இருப்பார்ல, இப்போ அவருக்கு புது மெமரிஸ்லாம் வர ஆரம்பிக்குது. ஒரிஜினல் டைம் லைன்ல ஆஷ்லி அவங்க குடும்பம் எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. ஆஷ்லி வந்து பாத்டப்ல இறந்து போயிருப்பாங்க. ஆனா இந்த டைம் லைன்ல ஆஷ்லி வந்து அவங்க பெட்ரூம்ல இறந்து போயிருக்காங்க. இப்படின்னு அந்த புது டைம் லைனோட மெமரிஸ்லாம் அவருக்கு வருது. அதோட வயித்துல குண்டடிப்பட்டு இருந்ததுல அது இப்ப இல்லவே இல்ல. இப்ப இவர் வெளியே அவருடைய அந்த ஃப்ரெண்டு போலீஸ் பாபி கூட தான் ரவுண்ட்ஸ்ல இருக்காரு ஆளு. உடனே ஜாக்கும் கார்லயே ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு. அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து பார்க்கும்போது தான் ஒரிஜினலா அவங்க ஜூன் 28ஆம் தேதி இறந்து போயிருக்கணும். ஆனா ஆஷ்லி போலீஸ்க்கு கால் பண்ணி டைம் லைனை மாத்தினதுனால இந்த தடவை இந்த டைம் லைன்ல ஜூன் 27ஆம் தேதியே ஒரு நாளைக்கு முன்னாடியே அவங்க இறந்து போயிடுறாங்க. சோ நம்ம ஜாக்னால ஸ்டில் அவரோட ஃபேமிலியை காப்பாற்ற முடியல. இந்த தடவை ஒரு நாள் முன்னாடியே இறந்து போறாங்களா, இதனால ரொம்ப கஷ்டப்படுறாரு இவரு. கூட இருக்கிற ஃப்ரெண்ட் போலீஸான பாபியும், டே என்னடா ஆச்சு உனக்கு, திடீர்னு எழுந்து அலற, இல்ல என் அண்ணனோட ஃபேமிலி இறந்து போனாங்கல்ல அந்த விஷயத்த பத்தி தான் நான் யோசிக்கிறேனே. ஆஷ்லி வந்து 911க்கு கால் பண்ணி இந்த மாதிரி போதைப்பொருள் இருக்குன்னு சொன்னாலா? ஆமா சொன்னா. நம்ம போய் செக் பண்ணி பார்க்கும்போது வீட்டுல எந்த ஒரு போதைப்பொருளும் இல்லையே. அதுக்கப்புறமா பார்த்தா பயங்கரமா கொலை நடந்திருக்கு, எல்லாருமே இறந்து போயிருக்காங்க அப்படின்னு அந்த கேஸை பத்தின விஷயங்கள்லாம் பாக்குறாங்க. முக்கியமா நம்ம ஆஷ்லியோடைய பேக் ஒன்னு அதனால ஈரமாகி இருக்கு. சோ அதுவும் கொலை நடந்த அந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கு. சோ உடனே நம்ம ஜாக்கும் ஆஷ்லியோடைய வீட்டுக்கு தான் போறாரு. பார்த்தா டோர்ல ஒரு பெரிய ஓட்டை ஒன்னு இருக்கு. மேல ஆஷ்லி இறந்து போன அந்த இடத்துல பார்க்கும்போது தான் ஜன்னல்லாம் உடைஞ்சு போயிருக்கு. அது வழியா தான் ஆஷ்லி தப்பிக்கலாம் நினைச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே கொலைகாரன் கொன்னுட்டான் போல. இப்படின்னு இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து நம்ம ஜாக் சோகமா இருக்கும் பொழுது இந்த நேரத்துல பாஸ்ட்ல 911க்கு கால் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு காரை ஃபாலோ பண்ணியே இந்த ஆஷ்லி போக ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஒரு பெரிய குடோன் மாதிரியான ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல ஆஷ்லி ஒளிஞ்சிருந்து பார்க்கும் பொழுது ஆஷ்லியோடைய அப்பாவை சில கும்பல் ஆளுங்கெல்லாம் பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஆஷ்லி வந்து ஜாக்குக்கு தான் கால் பண்றாங்க. ஆனா அந்த கால் ஃபியூச்சர்ல இருக்கிற நம்ம ஜாக்குக்கு கனெக்ட் ஆகுது. ஜாக்கும் அட்டென்ட் பண்ணி ஆஷ்லி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க சொன்ன மாதிரி 911க்கு கால் பண்ணி இந்த மாதிரி போதைப்பொருள் இருக்கிற விஷயத்த சொன்னேன். ஆனா விஷயத்த சொன்ன உடனே எங்க அப்பா எங்கேயோ கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அவரை ஃபாலோ பண்ணியே நான் வந்தேன்னா பார்த்தா ஒரு குடோன் ஒண்ணு, அங்க அப்பாவை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அது எந்த குடோன், அட்ரஸ் சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. அவங்களும் அட்ரஸ் சொல்ல, இங்க ஃபியூச்சர்ல இவரு அதே குடோனுக்கு தான் வந்துகிட்டு இருக்காரு. ஆஷ்லியும் இங்க நிறைய கார்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஜாக்கும் அங்க இருக்கிற எல்லா காரோடைய நம்பரையும் நோட் பண்ணு, இல்லனா அப்படியே என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்கும் பொழுதே லைனு கட் ஆயிடுது. நம்ம ஆஷ்லியோட போன்ல பேட்டரி ரொம்ப லோவா இருக்கு. சோ அதனால கால் பேச முடியாது. ஆஷ்லி என்ன பண்றாங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர்ல அங்க இருக்கிற கார்களுடைய நம்பர் எல்லாம் எழுதிட்டு அதை அவங்க பேக்ல வச்சுக்கிறாங்க. சோ பாஸ்ட்ல நம்ம ஆஷ்லி எந்த குடோன்ல இருக்காங்களோ அதே குடோனுக்கு தான் ஃபியூச்சர்ல நம்ம ஜாக் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாரு. பார்த்தா அங்க ஒயிட் கலர்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ஒன்னு இருக்கு. இதே காரை தான் நம்ம ஆஷ்லி பாஸ்ட்ல பார்த்திருப்பாங்க. ஒருவேளை இது அந்த ஜார்ஜோடைய காரா இருக்கலாமோ அப்படின்னு அந்த காரோடைய நம்பரை வந்து அவருடைய அந்த ஃப்ரெண்ட் போலீஸ் பாபி கிட்ட கால்ல சொல்றாரு. இந்த லைசென்ஸ் பிளேட் நம்பருக்கு ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு. எங்க பாஸ்ட்ல அந்த குடோன்ல இருக்கிற நம்ம ஆஷ்லிய சில ஆட்கள் பாத்துறாங்க. ஆஷ்லியும் அங்க இருந்து வேகமா ஓடி வராங்க. அதே மாதிரி ஃபியூச்சர்லயும் இந்த குடோன்ல இருக்கிற சில ஆட்கள் நம்ம ஜாக்க பார்த்துட்டு அவரை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அகைன் இந்த டைம் லைன்லயும் வயித்துல குண்டு பட்டுடுது. ஆனா இருந்தாலும் அங்க இருந்து அப்படியே அலேக்கா எஸ்கேப் ஆகி வந்துடுறாரு நம்ம ஜாக். அதே மாதிரிதான் பாஸ்ட்ல ஆஷ்லியும் அங்க இருந்து தப்பிச்சு வராங்க. அப்படி தப்பிச்சு ஒரு ரிவரை கடக்கும் பொழுது அவங்க பேக் அப்படியே கீழே விழுந்துருது. அந்த பேக்கை பின்னாடி திரத்திட்டு வந்த அந்த ஆள் எடுத்துக்கிறாரு. எங்க நம்ம ஜாக்கும் அவர் வயித்துல பட்டிருக்கிற அடிக்கு வந்துட்டு டெம்பரவரியா நல்லா இழுத்து கட்டி விட்டுறாரு. அகைன் ஆஷ்லி கிட்ட இருந்து கால் வருது. ஆஷ்லி நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்க, நம்ம எப்பவுமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம்ல, அங்கதான் நான் இருக்கேன். சரி நீ அங்கேயே இரு, நானும் அங்க வரேன் அப்படின்னு இவரும் அதே ரெஸ்டாரண்ட்
ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாரு. அங்க இருந்த காரோடைய நம்பர் பிளேட் எல்லாம் நோட் பண்ண சொன்னல, நீ பண்ணியா அப்படின்னு கேட்க, எழுதுன ஒரு டிஷ்யூ பேப்பர்ல, ஆனா அதை என் பேக்குள்ள வச்சிருந்தனா என் பேக்கை வர வழியில தொலைச்சிட்டேன். இதை கேட்டு நம்ம ஜாக்குக்கு ஒரு பெரிய ஷாக்கு. ஏன் அப்படின்னா ஆஷ்லி அந்த பேக்கை வர வழியிலேயே தொலைச்சிட்டா அப்படின்னா அந்த பேக் எப்படி ஆஷ்லி வீட்டுல இறந்து போகும்பொழுது வீட்டுல இருந்திருக்கும், அதுவும் நனைஞ்சு போய். அதனால ஆஷ்லி கிட்ட அந்த பேக் எப்படி நனைஞ்சு போச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது, இது எப்படி உங்களுக்கு தெரியும், அங்க நீங்க இல்லையே, ஃபர்ஸ்ட் அது எப்படி நனைஞ்சதுன்னு சொல்லு, நானும் எல்லா விஷயத்தையும் சொல்றேன் அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்களும் சொல்றாங்க, நான் ஒரு ரிவரை கிராஸ் பண்ணும் பொழுது என் பேக் அந்த தண்ணியில விழுந்துருச்சு, பின்னாடி ஒரு ஆள் அதை எடுத்தாரு, நான் சொல்லிட்டேன், இப்ப நீங்க சொல்லுங்க அப்படின்னு ஆஷ்லி கேட்க, நம்ம ஜாக்கும் நேரா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வராரு. நானும் இப்ப அந்த ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆஷ்லிக்கு புரியல. ஆனா நான் உள்ளதான் பாத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க இங்க இல்லையே. ஏன்னா ஆஷ்லி, நீ பாஸ்ட்ல இருக்க, நான் 2 வாரங்கள் ஃபியூச்சர்ல இருக்கேன். இதை கேட்ட ஆஷ்லி குழம்பி போறாங்க. என்ன அங்கிள் சொல்றீங்க, ப்ளீஸ் விளையாடாதீங்க. நான் ஒன்னும் விளையாடல, உண்மையா தான் சொல்றேன். உன் பக்கத்துல ஒரு பபிள் கம்லாம் இருக்குல்ல, அதுல ஏதாவது ஒரு கலர் பபிள் கம் எடுத்து நல்லா மென்னு நீ எந்த டேபிள் உட்காந்துக்கிட்டு இருக்க சொல்லு, அதுக்கு அடியில அதை ஒட்டி விடு அப்படின்னு சொல்ல ஆஷ்லியும் ஒரு கலர் பபிளை எடுத்து சாப்பிட்டு அதை அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிற டேபிளுக்கு அடியில ஒட்டி அந்த டேபிளையும் சொல்றாங்க. இப்படி அவங்க பாஸ்ட்ல ஒட்டினா ஃபியூச்சர்லயும் அந்த பபிள் கம் ஒட்டி தானே இருக்கும். அதை ஃபியூச்சர்ல இருந்து நம்ம ஜாக் எடுக்கிறாரு, அது ரெட் கலர் பபிள் கம்னு சொல்ல ஆஷ்லி ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா நீங்க உண்மையிலேயே ஃபியூச்சர்ல இருந்து தான் பேசுறீங்களா, ஃபியூச்சர்ல இருக்கிற ஆஷ்லி கிட்ட போன் கொடுங்களேன், நான் கொஞ்சம் பேசுறேன் அப்படின்னு சொல்ல ஜாக்கும் அப்படியே சோகமாகறாரு. அது என்னன்னா ஆஷ்லி, இப்போ உங்க அப்பா ஒரு பெரிய போதைப்பொருள் கும்பல் கூட கனெக்ட் ஆகியிருக்காரு, அவங்க உங்க எல்லாரையுமே கொன்னுடுவாங்க ரொம்ப கொடூரமா. இதை கேட்டு பாவம் அந்த பொண்ணு ரொம்ப சோகமாகறாங்க. அப்படின்னா நான் இறந்து போயிடுவேனா, இல்ல இல்ல நீ சாகல, நீ இப்ப என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க புரியுதா, எப்படியாவது இதை நம்ம தடுக்கலாம், நான் சொல்றத மட்டும் கேளு, அகைன் நீ வீட்டு பக்கம் மட்டும் போயிடவே போயிடாத, என்னோட ஃப்ரெண்டு போலீஸ் பாபி தெரியும்ல, அவன் நம்பரை நான் கொடுக்குறேன், அவனுக்கு கால் பண்ணு, அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான், அதோட நீ கவலைப்படாத ஆஷ்லி, உனக்காக நான் இருக்கேன், உன்னை என்னைக்குமே நான் விட்டு போக மாட்டேன். அந்த குட்டி பொண்ணு ஆஷ்லியும், எனக்கு தெரியும் அங்கிள் ஜாக், நீங்க இப்ப என் கூட தான் இங்கதான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது, என்னால அதை ஃபீல் பண்ண முடியுது, ஆனா உங்களை என்னால பார்க்க முடியல அப்படின்னு 2 பேருமே ஒருத்தரை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நமக்கு காட்டுறாங்க இவங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி பக்கத்துல, ஆனா அவங்க 2 பேருக்கும் இடையில தூரங்கள் இல்ல, காலங்கள் தான் ஒரு இடைவெளியா இருக்கு. ஆஷ்லி கூட பேசி முடிச்சுட்டு வயித்துல காயத்தோட நேரா டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போறாரு. அங்க எவிடன்ஸ் ரூமுக்கு போயிட்டு நம்ம ஆஷ்லியோட பேக்கை தான் எடுக்கிறாரு ஜாக்கு. அங்க அந்த பெரிய போலீஸ் ஃப்ரெண்டு போலீஸ்லாம் வராங்க. டே ஜாக், வயித்துல காயத்தோட என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நான் சொல்றத கேளுங்க, ஆஷ்லியோட பேக் கொலை நடந்த இடத்துல இல்லவே இல்ல, வேற யாரோ கொண்டு வந்து தான் போட்டிருக்காங்களே, ஆஷ்லி இத தண்ணியிலேயே விட்டுட்டா, அந்த கொலைகாரங்களுடைய கார் நம்பர் எல்லாமே இவ இதுக்குள்ள தான் எழுதி வச்சிருக்கா அப்படின்னு உள்ள இருந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுக்கிறாரு. ஆனா அது அழிஞ்சு போயிருக்கு. இத பார்த்து ஜாக் அப்படியே ரொம்ப கவலைப்படுறாரு, எந்த ஒரு க்ளூவுமே நமக்கு கிடைக்கலையே அப்படின்ட்டு. எங்க பெரிய போலீஸ் கடுப்பாகிறாரு, இந்த பேக் கொலை நடந்த இடத்துல இல்ல, வெளியே தான் இருந்ததுன்னு உனக்கு யார் சொன்னது, அப்புறம் இந்த பேக்குள்ள காருடைய நம்பர்ல ஆஷ்லி எழுதிருக்கான்ட்டு இதை யாரு சொன்னது அப்படின்னு கேட்க நம்ம ஜாக்கால எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா இதை சொன்னா கண்டிப்பா நம்ப மாட்டாங்க, பைத்தியம்னு சொல்லுவாங்க. அதனால அவர் அமைதியா இருக்காரா. கடுப்பான அந்த பெரிய போலீஸ், இங்க பாடுறா, உன் ஃப்ரெண்டு வேலை அவ்வளவுதான், பேட்ச் கன்னு எல்லாத்தையும் பிடிங்கிடு, அவனை நான் சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ல அப்பதான் அந்த ஃப்ரெண்டு போலீஸும் சொல்றாரு, சார் நீங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்ற ஒரு விஷயத்த கேளுங்க, ஜாக்கு எனக்கு ஒரு கார் நம்பரை கொடுத்து அதை ட்ரேஸ் பண்ண சொன்னான், அந்த கார் நம்பர் யாருதுன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற லீ அப்படின்ற ஒரு பர்சன் உடையது, ஒருவேளை அந்த லீ தான் ஜார்ஜா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்க இவங்க பெரிய குண்டு தூக்கி போடுறாங்க. நம்ம ஜாக்கும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு கேட்க அப்பதான் பெரிய போலீஸும் நம்ம ஃப்ரெண்டு போலீஸ் பாபியும் வெளியே கூட்டிட்டு வந்து, அந்த ஜார்ஜ்ன்றவன் போதை பொருளை ஸ்மகிள் பண்ற பயங்கரமான ஆளு, நம்ம டிபார்ட்மெண்ட்லயே அந்த ஜார்ஜுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க, அதனாலதான் நம்மளால எந்த கேஸுமே அந்த ஜார்ஜுக்கு எதிராக எதையும் பண்ண முடியல, ஜார்ஜ் யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இவன் நீ சொன்ன விஷயம்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற லீன்றவன் தான் ஜார்ஜா இருக்கணும், அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக அந்த கும்பல்லையே நம்ம ஸ்பை ஒருத்தன் இருக்கான், அவனை மீட் பண்ண போகலாம் அப்படின்னு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா வெளியே சிட்டிக்குள்ளலாம் அந்த பர்சனை பார்த்தா அவ்வளவுதான், அந்த பர்சன் மாட்டிப்பாரு ஸ்பை. அதனால தனியா ரிமோட்டான ஒரு இடத்துக்கு வராங்க. இந்த நேரத்துல பாஸ்ட்ல அந்த ஆஷ்லின்ற பொண்ணு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லயே எங்கெங்கயோ போய் கடைசியா அதுக்கப்புறம் எங்கேயும் போக முடியாதுன்ட்டு நம்ம ஜாக் சொல்லியிருப்பாருல ஃப்ரெண்டு போலீஸை கான்டாக்ட் பண்ணுன்ட்டு. அதனால அவருக்கு கான்டாக்ட் பண்ண அவரும் வராரு, ஆஷ்லியை பிக்கப் பண்றாரு, நடந்த எல்லா விஷயத்தையும் இவங்க சொல்றாங்க. ஆனா அந்த டைம் டிராவல் அதை பத்திலாம் சொல்லல. அங்கிள் ஜாக் கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க, என்னோட அப்பா ஒரு போதைப்பொருள் கும்பல் கூட கனெக்ட் ஆகி இருக்காரு, போதைப்பொருள் வீட்டுல தான் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எங்க ஃபியூச்சர்ல நம்ம ஜாக்கு பெரிய போலீஸ் ஃப்ரெண்டு போலீஸ்னு இவங்க எல்லாருமே தனியா ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க வந்த உடனே டக்குன்னு அந்த ஃப்ரெண்டு போலீஸ் என்ன பண்றாருன்னா கன்னாலேயே பெரிய போலீஸ ஷூட் பண்ணி சாகடிக்கிறாரு. இங்கதான் நமக்கு பெரிய ட்விஸ்டும் தெரிய வருது. ஆக்சுவலா அந்த ஜார்ஜ்ன்றவர் யாருன்னா நம்ம ஜாக்கோடைய அந்த ஃப்ரெண்டு போலீஸான பாபி தான்.
டிபார்ட்மெண்ட்லயே கரப்டடான போலீஸ் ஆபீசர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் வச்சு வெளியே கேங் ஆளுங்களெல்லாம் வச்சு ஒரு போதைப்பொருள் பிசினஸ் இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதோட இவர் தான் ஆஷ்லியோடைய அம்மா அப்பாவெல்லாம் கொன்னது. ஜாக்குக்கு இந்த விஷயம் இப்பதான் தெரிய வருது. ஆனா ரொம்ப லேட்டு. இப்ப இந்த பாபி கிட்ட நம்ம ஜாக்கும் மாட்டிக்கிட்டு இருக்காரு. எப்படி ஃபியூச்சர்ல இவர் மாட்டிக்கிட்டு இருக்காரோ அதே மாதிரிதான் பாஸ்ட்ல இந்த ஃப்ரெண்ட் போலீஸ் பாபிய நல்லவருன்னு நம்பி நம்ம ஆஷ்லியும் கூட போய்கிட்டு இருக்காங்க. அவர் ஆஷ்லியை கூட்டிட்டு நேரா ஆஷ்லியோடைய வீட்டுக்கு தான் போறாரு. அங்க போயிட்டு அவ்வளவுதான் எல்லாரையும் வீட்டுக்குள்ள அனுப்பி பயங்கரமா கையில கன்னை வச்சுக்கிட்டு கொலை பண்ண ட்ரை பண்றாரு. அந்த ஆஷ்லி பொண்ணு பயந்து போயிடுறாங்க. இவர் தான் எல்லாத்துக்கும் காரணமான. ஆஷ்லியோடைய அப்பாவும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீனு? டேய் 911க்கு யாரோ கால் பண்ணாங்களா, அது வேற யாரும் இல்ல, உன் பொண்ணு தானா. நான் டிபார்ட்மெண்ட்ல இருந்ததுனால நான் முன்னாடியே உன்கிட்ட சொல்லி உன்னை காப்பாத்தி விட்டேன். ஏன்னா உன்னால நாங்களா மாற்றதா? என்னென்ன நடந்ததோ எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறா உன் பொண்ணு. யாரு சொல்லியிருப்பா உன் பொண்ணுக்கு? நீ தானே? ஆஷ்லியோடைய அப்பாவும் இல்ல நானும் எதுவும் சொல்லவே இல்ல. அப்புறம் எப்படா கரெக்டா கட்டிலுக்கு அடியில போதைப் பொருள் இருக்குன்னு உன் பொண்ணு போலீஸ்ல சொல்லணும்? கூட இருந்தே குளிப்பறிக்கிறியா நீனு அப்படின்னு சொல்லி துப்பாக்கியால ஷூட் பண்ணி ஆஷ்லியோடைய அப்பாவை சாகடிக்கிறாரு. ஆஷ்லியோடைய அம்மாவும் பயந்து ஓடுறாங்க. அப்பா ஒரு ஷார்ட் கன்னால ஷூட் பண்ணும்போது தான் அந்த டோர்ல பெரிய ஓட்டையாகுது. இதே நேரத்துல ஃபியூச்சர்ல அந்த பாபி ஃப்ரெண்ட் போலீஸ் அவரு நம்ம ஜாக்க பார்த்து, டேய் உனக்கு எப்படி அந்த விஷயம்லாம் தெரியும்? அந்த ஆஷ்லியோடைய பேக் எங்க இடத்துல கடந்தது. நாங்க தான் கொண்டு வந்து அந்த பொண்ணை கொன்னுட்டு வீட்டுல போட்டோம். அந்த பேக்குள்ள எந்த ஒரு ஜிபிஎஸ் டிவைஸோ எதுவுமே கிடையாது. அப்படி இருக்க எப்படி நீ கண்டுபிடிச்சாத? அப்படின்னா இன்னொரு ஆளு இருக்கான். அந்த ஆளு யாருன்னு சொல்லு. ஏன்னா ஒன்ன போட்டு தள்ளிட்டு அடுத்தது அவனை தான் தேடி கொல்லணுமே. சொல்லு யாரு அப்படின்னு இந்த ஃப்ரெண்ட் போலீஸ் கேட்க நம்ம ஜாக்கும் சொல்றாரு, அது ஆஷ்லி தான் அப்படின்னு. இது ஆஷ்லியா? டேய் அவளை என் கையாலேயே சுட்டு கொன்னுட்டா. அவ செத்து போயிட்டா. ஆமா அது உண்மைதான். ஆனா எனக்கு கால் பண்ற ஆஷ்லி பாஸ்ட்ல இருந்து கால் பண்றா. அட யாரா இவன்? என்னடா உளறிக்கிட்டு இருக்க? டேய் நீ சொல்றதுலாம் உண்மையிலே நடக்குமா? உனக்கே தோணல? இந்த மாதிரி கதைலாம் விடாம உண்மையை சொல்லு, யார் அது அப்படின்னு இவரு நோண்டி கேட்கிறாரு. இந்த நேரத்துல பாஸ்ட்ல ஆஷ்லியோடைய அம்மாவையும் அந்த ஃப்ரெண்ட் போலீஸ் கொன்னுட்டு அடுத்தது ஆஷ்லியை கொல்றதுக்கு தான் வராரு. ஆஷ்லி அவங்க ரூம்ல இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. விண்டோ கண்ணாடியை உடைச்சிட்டு அங்கிருந்து அது வழியா எஸ்கேப் ஆகி வெளியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடியே இந்த ஃப்ரெண்ட் போலீஸும் திறத்திக்கிட்டே வராரு. ஒரு சேஃபான இடத்துக்கு வந்துட்டு கால் பண்றாங்க. அந்த கால் ஃபியூச்சர்ல இருக்கிற நம்ம ஜாக்குக்கு தான் கனெக்ட் ஆகிருக்கு. அவரு உயிர் போற நிலைமையில அந்த ஃப்ரெண்ட் போலீஸ் முன்னாடி தான் இருக்காரு. கால் வந்த உடனேயுமே அதை அந்த ஃப்ரெண்ட் போலீஸ் கிட்ட காட்ட, என்னது ஆஷ்லி கால் பண்றா, ஆனா அவ தான் செத்து போயிட்டாளடா. உடனே இவர் அட்டன் பண்ணி லவுட் ஸ்பீக்கர்ல போட, அங்கிள் ஜாக் என்ன திறத்திக்கிட்டு வராரு, யார் தெரியுமா? உங்க ஃப்ரெண்டு தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, இங்க ஃபியூச்சர்ல இருக்கிற அந்த ஃப்ரெண்டு போலீஸ் ஷாக் ஆகுறாரு. டேய் என்னடா நடக்குது இங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு ஆளு குழம்புறாரு. நம்ம ஜாக்கும் ஆஷ்லி கிட்ட, ஆஷ்லி நானும் இப்ப மோசமான ஒரு நிலைமையில இருக்கேன், என்னையும் நீ தான் காப்பாத்தணும். அப்படி காப்பாத்தணும்னு நினைச்சனா நீ எப்படியாவது தப்பிக்கணும் ஆஷ்லி. முடிஞ்சா அவனை சாகடிச்சிரு. அவன் செத்து போயிட்டானா என்னோட டைம் லைன் மொத்தமா காணாம போயிடும். ஃபியூச்சர்ல இருக்கிற நான் மறைஞ்சு போயிடுவேன். என்னோட கஷ்டம் சோகம் எல்லாமே கூட சேர்ந்து அழிஞ்சு போயிடும். நீ உயிரோட இருப்ப, அதுதான் முக்கியம் அப்படின்னு இவரு சொல்றாரு. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஃபியூச்சரை சேர்ந்த அந்த ஃப்ரெண்ட் போலீஸும் என்னடா உளறிக்கிட்டு இருக்கன்னு கையிலேயே ஷூட் பண்ண ஒரு வழியில கத்துறாரா. இத பாஸ்ட் ஆஷ்லியும் கேட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. நம்ம எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இப்ப இவங்க இருக்கிற இந்த பாஸ்ட்லயே நம்ம ஜாக் ஒருத்தர் இருப்பார்ல, இப்ப ஆபத்துல இருக்கிறது ஃபியூச்சர் ஜாக் தான். பாஸ்ட் ஜாக் இங்க இருக்காரு. சோ அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ட்டு அங்கிள் ஜாக்னு கத்திக்கிட்டே அவருடைய வீட்டுக்கு போறாங்க. பின்னாடி அந்த ஃப்ரெண்ட் போலீஸும் வந்துடுறாரு. கிட்டத்தட்ட அவ்வளவுதான் பிடிச்சிடுறாருன்ற நிலைமையில சவுண்ட் கேட்டு நம்ம பாஸ்ட் ஜாக்கும் அந்த இடத்துக்கு வராரு. ஆஷ்லி என்ன ஆச்சு? டேய் நீ எதுக்குடா ஆஷ்லியை தடுத்திட்டு வர அப்படின்னு கேட்க, நான் என்னடா பண்றது, வெளியே விஷயம் தெரியக்கூடாது, அதுக்கு உன் அண்ணனையும் உன் அண்ணனோட ஒய்ஃபையும் கொன்னுட்டேன், அடுத்தது இந்த வாண்டை தான் கொல்லணும். சரி கொல்லலான்னு பார்த்தா நீ வந்துட்ட, இப்ப எனக்கு வேற வழி தெரியலடா, உன்னையும் கொல்லணும். ஆனா பாஸ்ட் ஜாக்குக்கு ஏன் இந்த ஃப்ரெண்ட் போலீஸ் இப்படி பேசுறாருன்னு ஒன்னும் புரியல. உடனே நம்ம ஆஷ்லியும், அங்கிள் ஜாக் நான் சொல்றத கேளுங்க, ஃபியூச்சர்ல நீங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை காப்பாத்தணும் அப்படின்னா இங்க இவன் சாகணும், நான் சொல்றத நம்புங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, நம்ம ஜாக்கும் என்ன ஏதுன்னு புரியாம அப்படியே கன் எடுத்து அவரோட அந்த ஃப்ரெண்ட் போலீஸை ஷூட் பண்ணி சாகடிக்கிறாரு. அவ்வளவுதான், அவரு இறந்து போறாரு. சோ பாஸ்ட்லயே அந்த ஃப்ரெண்ட் போலீஸ் இறந்து போனதுனால மொத்த டைம் லைனும் மாறி போகுது. இதனால அந்த டைம் லைனே அழிஞ்சு போக ஃபியூச்சர்ல இருக்கிற நம்ம ஜாக்கு அந்த ஃப்ரெண்ட் போலீஸ்னு எல்லாருமே மறைஞ்சு போயிடுறாங்க. சோ பாஸ்ட் தான் இப்போ பிரசன்டா மாறுது. பாஸ்ட் ஜாக்குக்கு எதுவுமே தெரியாது, இந்த டைம் டிராவல் பத்தி ஒண்ணுமே தெரியாது. அப்படியே ஓடி வந்து ஆஷ்லியை கட்டி பிடிச்சிட்டு, கவலைப்படாத உனக்கு ஒன்னும் இல்ல, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம் டிராவல் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்ச ஒரே ஆள் யாருன்னா நம்ம ஆஷ்லி மட்டும்தான். ஸோ இந்த இடத்துலயே இந்த கதை முடியுது. அந்த ஃபோன் கால் எப்படி ஃபியூச்சருக்கு போச்சுன்னெலாம் கேட்கக்கூடாது, ஏன்னா இது ஒரு பெரிய லூப் ஹோல் தான். இந்த கால் வந்ததுக்கான ரீசன்னு எதுவும் இவங்க சொல்லலை. இதை சமாளிக்கணும்னு தான் சில படங்கள்ல வந்து வித்தியாசமான புயல் ஒன்று வரும், அதோட இன்டர்ஃபியரன்ஸ்னால கால் ஃபியூச்சருக்கு போகும்லாம் வச்சிருப்பாங்க.
வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சிருக்கலாம். இதை விட்டுட்டு பார்த்தா உண்மையிலேயே ஒரு நல்ல கதை தான். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அதோட உங்க ஃபிலிம் ரோலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.